மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 29. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உமது பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். சிந்தனை: இயேசுவின் இன்றைய வார்த்தைகள் அதிர்ச்சி ஊட்டுபவையாக உள்ளன. ஏனென்றால் ஆண்டவர் பெயரால் இறைவாக்கு உரைப்பது, பேய்களை ஓட்டுவது, அவர் பெயரால் வல்ல செயல்களை செய்வது ஆகியன விண்ணரசுக்குள் நுழைவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் என்ற அனுமானத்தை அவை சவாலுக்கு உட்படுத்துகின்றன. கீழ்ப்படிதலும் அன்பும் இல்லாத வல்ல செயல்கள் போதுமானவை அல்ல. எமது விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்ற தூண்டும் போலியான சீடத்துவத்துக்கு எதிராக இந்த நற்செய்தி எச்சரிக்கின்றது. ஏனென்றால் உண்மையான சீடத்துவம் என்பது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே அடங்கியுள்ளது. புனித பவுல் இந்த உண்மையை தமது திருமுகத்தில் வெளிப்படுத்துகின்றார். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13:2. இறைவாக்குரைப்பது, அறிவு, ஞானம், மலைகளை இடம்பெயரச் செய்யும் நம்பிக்கை போன்ற மிகச் சிறந்த ஆன்மீக கொடைகள் கூட கடவுளிடம் இருந்து வரும் அன்பால் உயிரூட்டப்படாவிடில் பயனற்றவையே. அந்த அன்பே நாம் அவரது திருவிழப்படி செயல்பட வைக்க வேண்டும். இயேசுவின் எச்சரிக்கை இறைவாக்கு உரைப்பவர்களுக்கும் கற்பிக்கின்றவர்களுக்கும் மற்றவர்களை நம்பிக்கையில் வழிநடத்துகின்றவர்களுக்கும் பொருந்தக்கூடியது. கடவுளின் பெயரில் பணிபுரிகின்றவர்கள் சில வேளைகளில் கடவுளின் திருவுளப்படி செயல்படாமல் தங்களது சொந்த விருப்பத்தின்படி செயல்படக்கூடும். சில நேரங்களில் பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் கூட கடவுளின் திருவுளத்துக்கு உண்மையான கருவிகளாக இருக்க தவறிவிடுகின்றனர். அவர்கள் தங்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளை இறை வழிகாட்டுதல் என்று தவறாக புரிந்து கொள்கின்றனர். கிறிஸ்துவின் சீடர்களாயிருக்கும் ஒவ்வொருவரும் இயேசுவின் இந்த வார்த்தைகளை தவறாது தியானிப்பது அவசியமாகும். இயேசுவின் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குமான ஒரு தனிப்பட்ட அறிவுரையாகும். இதை கொண்டு நாம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற நாடுகிறோமா, அல்லது பெயரளவில் மட்டுமே நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோமா என்று நம் உள்ளங்களை சோதித்து பார்க்க வேண்டும். எமது சுய தியானத்துக்கான ஆதாரமாக ஆண்டவரே
ஆண்டவரே என்ற வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளலாம். இது எமது தியானத்துக்கான அல்லது செபத்துக்கான ஒரு தொடக்கமாக கொள்ளலாம். பலர் இந்த தொடக்க நிலையை அடைவதற்கே தம் வாழ்வில் போராட வேண்டியிருக்கின்றது என்பதை அவதானிக்கலாம். நாங்கள் செபிக்கின்றவர்களா? செபிக்கின்றவர்களாயின் எப்படி செபிக்கின்றோம்? நாங்கள் செய்கின்ற செயல்களை பட்டியலிட்டு காட்டி ஆண்டவரை பிரமிக்க வைக்கின்றோமா? ஆண்டவரின் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கின்றோமா? அதாவது ஆண்டவரை பற்றி மற்றவர்களுடன் பேசுகின்றோமா? ஆண்டவரின் பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டுகின்றோமா? அதாவது தீமைகளோடும் சாத்தானோடும் நாங்கள் போர் புரிகின்றவர்களா? கடவுளின் பெயரால் வல்ல செயல்கள் செய்கின்றவர்களா? அதாவது கிறிஸ்தவ சீடத்துவத்தை பிரதிபலிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றோமா? இவற்றை நாங்கள் செய்து வந்தால் நல்லது. ஆனால் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் நோக்கினால் இவை மட்டும் போதாது. இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் சொல்லுகின்றவர்களுக்கு இயேசு கூறும் பதில், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள். இயேசுவின் குரலை மட்டுமே தெளிவாக கேட்டு அவரது திருவிழப்படி செயற்பட வேண்டுமென்ற அவரது சவால் நிறைந்த அழைப்பை இன்று தியானிப்போம். செபம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கின்றேன். ஆமென்.